ලක්ෂයක් පෙන්නුම් කරන මැතිවරණයක්. මේ මැතිවරණයේදී ජාතික இது மட்டும் இல்லை இல்லாமல் அப்படி ஆனால் வளமையாக தேர்தல் காலத்தில் கொஞ்சம் உள்ளவத்தை சந்தி பொய்ச்சோடி பாருங்க. உள்ளவத்தை இந்த நேரத்தில் சரியான ரவிகாரன் சந்தி இது. அங்கால ஸ்டேஷன் ரோட்டு இங்கே வந்து வடக்கு போனால் கோல்வேஸ், தெற்கு பக்கம் வலுப்போடம், ஆனால் எல்லாம் பொறிச்சோடி போவார். எல்லா கடையிலும் எலெக்ஷன் முடிஞ்சு விட்டது, தேர்தல் வாக்களிப்பு முடிஞ்சு விட்டது. என்னத்துக்காக இப்போ மக்கள் தேர்தலுக்காக தான் பொறிச்சோடி இருக்கா? இந்த மாநிலம் நாடு முழுவதும் இன்றைக்கு டவுன் தான், எல்லா இடமும் இன்றைக்கு. ஆனால் இது மட்டும் இல்லை இல்லாமல் அப்படி ஆனால் வளமையாக தேர்தல் காலத்தில் கொஞ்சம் மக்கள் வழியில் தெரிவார்கள். புது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தேர்தல் காலங்களில் மக்கள் இல்லைங்களே அப்படித்தான். அமைதியாக இருக்கிறது வல்லவத்தை. ஹெம்டன் லேன் பழமையாக இந்த டைமில் ஹெம்டனில் க்ரௌட் இருக்குது. மக்கள் வழியில் வந்து திரிவார்கள். ஒன்றுமே இல்லை, அனைவன கடைகள் கூட்டண்டபடியாக வரே இல்லை. ஹெம்டன் லேன் சந்திக்கு வந்துட்டேன். இந்த பாருங்க கொமர்ஷியல் பேங்க் பிரான்ச் ஒன்று இருக்குது. இது வந்து ஹெம்டன் லேன் சந்தியில் உள்ள கொமர்ஷியல் பேங்க் பிரான்ச்சு. டபிள்யூ சில்வா மாவட்ட ஏன்னா டோல் ரோட் எவ்வளோ சந்திக்கு போகும்.
இந்த பக்கம் போனால் பாமங்கடை சந்தி, நோர்த் போல் அப்பார்ட்மெண்ட், ராயல் ஹாஸ்பிட்டல், அடுத்த வெள்ளவத்தை சந்தி. மல்லிகாலயன் அளவாரன். மல்லிகாலை நேரம் வந்தால் வலது பக்கம் கண்ணையம்மன் கோயில், இடது பக்கம் பல்லேன். அம்மன் கோயில் கண்ணையம்மன். ஓட்டு போட்டாச்சு. இந்த வேறு எங்களோட ரோட்டில் சனத்தே காணல, ஒரு சனம் இல்லை. நான் அப்படியே வெள்ளவத்துக்கு ஒரு வலம் பாரன், அப்படியே சந்தியால் வெள்ள சந்தியாக போய் அப்படியே போய் வெனிக்கு ஒரு நாள் வாரங்கள் அங்கே பார்த்தா ஒரு இடமும் சனத்தை காணல. ஏதோ கேபி போட்ட மாதிரி கிடக்கு. எனக்கு என்ன ஒன்றும் பண்ணாங்க, அமைதியாக இருக்கு. அமைதி என்றால் என்னென்ன இப்படி ஒரு நான் சும்மா பழமையாக காலத்தில் அனுப்பினவங்க அறிவியல் கட்சிக்காரர், பழமையாக காலந்த காலங்களில் ஒவ்வொரு மூல முடக்கில் இங்கே அனுப்பின அறிவியல் கட்சிக்காரர் இங்கே யாருண்டு நோட்டீஸ் கொடுப்பினா 20 கொள்ளு. இந்த முறை உறுதுணையும் காணலையோ, ஓட்டு போட சொல்கிறவனுக்கும் இல்லை, யாருமே இல்லை. என்ன நடந்ததுன்னு தெரியாது. என்ன வித்தியாசம் இதெல்லாம் இருக்குது. போன முறை அப்படி தான் சரியான அமைதி என்ற அமைதி. வன்முறை இல்லை, மக்கள் நடமாட்டம் கூடாது, கூட்டங்கள் இல்லை. நல்ல காலம் பிறகு தை பிறந்தா வழி பிறக்குதுண்டா இது. ஐரோப்பிய நாடுகளில் இப்படி தான் இருக்கும். எலெக்ஷன் நடக்குது. அதே மாதிரி தான் இங்கே எலெக்ஷன் நடக்கிறதுன்னு தெரியாது. அங்கேயும் தெரியாது, எலெக்ஷன் நடக்கிறதுன்னு தெரியாது. போகிறோம் தெரியாது, பேப்பரை பார்த்து போடுவாங்க. இப்போ அதை கேட்டு தான் இங்கேயும் வந்துட்டு போடுங்க. சரியான அமைதி தான். எங்களோட லேனில் வந்து உண்டையும் சட்டை காணையில் கோவிட் கொரோனா டைமில் ஜனப்படி இருந்துச்சு. யாழ்ப்பாணத்திலும் எலெக்ஷன் 396 பேரில் 6 சீட்டுக்கு 396 பேர் வைக்கணும். 6 பேர் தான் போகணும். 390 பேரும் வழியில் வரையணும், ஓட்டை பிரித்து கொண்டு. மற்றது இங்கேயும் அப்படித்தான், கொழும்புலையும் அப்படி, எல்லா இடம் அப்படித்தான். யாழ்ப்பாணம் படும் மோசம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். 10 மணிக்கு பிறகு நான் இப்படியே வாரன் பார்த்து எடுத்து வந்து வந்து ஒரு வீடியோண்ட போடுவோம். அதை எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். சரி, இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் இன்றி வாக்களித்த எமது ஜனாதிபதி அவர்கள் மக்களிடம் விடுத்த கோரிக்கை. අපිතන ලංකාවේ ඉතාමත් තීරණාත්මක හැරවුම් ලක්ෂයක් පෙන්නුම් කරන මැතිවරණයක්. මේ මැතිවරණයේදී ජාතික ජනබලය ඉතාමත් ශක්තිමත් ආර්ථිකව සඳහා ජනවරම අපේක්ෂා කරනවා. ඒ ජනවරම ජනතාව විසින් අපට ලබා දෙන බව අපිට විශ්වාසයක් තිබෙනවා. ඒ වගේම අපේ රටේ දේශපාලන අලුත් සංස්කෘතියක් නිර්මාණය වෙලා තිබෙනවා. පහුගිය ජනාධිපතිවරණයේ සිට ජයග්‍රහණයෙන් පසුව අනිත් පාක්ෂිකයන්ට හිංසා නොවන, කරදර නොවන ආකාරය ප්‍රජාතන්ත්‍රවාදීව සහ සාමකාමීව අපි මැතිවරණ ජයග්‍රහණ සමරී යුතුයි. ඒක එක මැතිවරණයකදී පමණක් සිදු වෙලා ඊළඟ මැතිවරණයක පිට වැටෙන්න බැහැ. ඒක අපේ දේශපාලන සංස්කෘතිය බවට පත් වෙන්න ඕන. ඒ නිසා මම හිතනවා මේ මැතිවරණ ව්‍යාපාරය ගත්තත් ලංකාවේ මෙතෙක් පැවති සාමකාමීම ප්‍රජාතන්ත්‍රවාදීම මැතිවරණ ව්‍යාපාරය ඒ අපේ රටේ ජනතාව අත්පත් කරගන්න ලැබූ දේශපාලන ජයග්‍රහණයක්. ඒ ජයග්‍රහණය තවත් ශක්තිමත් වෙන්න නම් මේ ජයග්‍රහණයෙන් පසුවත් සාමකාමීව ප්‍රජාතන්ත්‍රවාදීව ජයග්‍රහණය සමරන්න කියලා පොදු ජනතාවගෙන් අපි ඉල්ලා සිටිනවා. ඔබතුමා කැබිනට් මණ්ඩලය පිටවන්න බලාපොරොත්තු වෙන්නේ කවදද? ලිහලා බලන්න තියෙන මල්ල නේද? ඔබලා බලන්න අවශ්‍ය නැහැ. අවශ්‍ය වෙනකොට ඔබතුමාලගේ අවශ්‍ය කරන බලය තුලින් දෙකක් ඔබතුමාලගේ වැඩ කරන තුරු කරගෙන ආල්තුම තුලින් දෙකක් බලයක් අපි යන්නේ. අපිට සක්මන් පාර්ලිමේන්තුව ප්‍රමාණවත්. මොකද අපි ගේන අනපනත් පාර්ලිමේන්තුව තුළ සම්මත කරගන්න ලද නීති පොදු ජනතාවට හිතකර නීති. ඒ නිසා මේ පාර්ලිමේන්තුවේ කිසිවෙකුට ඒකට එරෙහිව යන්න බැහැ. මොකද ජනතාව විවමනාවන් සහිත නීති අපි සම්පාදනය කරනවා නම් පාර්ලිමේන්තුවේ 3/2 ඉක්ම යන ලද ඡන්ද ප්‍රමාණයක් ලබා ගත හැකියි. හැමදාම 3/2 අපේක්ෂා කරන්නේ
ජනතාවට එරෙහි නීති සම්පාදනය කරනවා. ඔබට මතක ඇති 2010 දී